கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். எப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்றால், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு நீ போக வேண்டும். அதற்கு முன்பதாக நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். அவன் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் விட்டு வெளியே வா என அழைக்கிறார். ஏனென்றால் எல்லாவற்றையும் அவன் இழந்து தனி மனிதனாய் தேவனை நம்பி தேவனுடைய வார்த்தையை நம்பி வெளிவரும் பொழுதுதான் தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அநேக நேரங்களிலே நாமும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியிலே தான் இருக்கிறோம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க, நம்முடைய பேரை பெருமைப்படுத்த விரும்புகிறார். அதனாலே நம்முடைய கூட்டை கலைத்து அந்த சூழ்நிலைகளிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வர, நம்மை பிரித்தெடுத்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் நாம் இப்படிப்பட்ட தேவ சத்தத்தை கேட்ட பின்பும் நாம் நம்மை அர்ப்பணிப்பதற்கு தயங்குகிறோம், பின்வாங்கி போனவர்களாக காணப்படுகிறோம். தேவன் நம்மை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியில் இருந்து கொண்டே நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்போமானால், நாம் நம்மையும் அறியாமலே நம்முடைய நாவு பெருமையானவைகளை பேசும். என்னுடைய சுயபலன் சம்பாதித்தது, என்னுடைய தேசம், என் இனம், என் தகப்பனுடைய வீடு என்று நம்மை அறியாமலே நம்முடைய வார்த்தைகள் பெருமையானவைகளை பேசும். அங்கு தேவனுக்கு மகிமை இல்லாமல் போய்விடும். ஆகவேதான் தேவன் எல்லாவற்றையும் விட்டு, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் காண்பிக்கிற பாதையிலே நீ வா என்று தேவன் நம்மை அழைக்கிறார். அவர் இல்லாமைகளிலிருந்து உருவாக்குகிற நல்ல தேவன். ஆகவே கர்த்தருடைய சத்தத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய நாவு சிறிய அவயம்தான், ஆனால் அவை பெருமையானவைகளையே பேசிக்கொண்டு இருக்கும். தேவன் நம் பேரை பெருமைப்படுத்துவதற்கும் நம்மை நாமே பெருமைப்படுத்தி கொள்வதற்கும் அநேக வித்தியாசங்கள் இருக்கிறது. இந்த நேபுகாத் நேச்சாரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அவன் நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்று அந்த பெருமையான வார்த்தை அவன் வாயிலிருந்து வந்த உடனே அவன் கீழே தள்ளப்படுகிறான், புல்லை திங்குறவனாக மாறி போனான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நான் என்று சொல்வதற்கு நம்மிடத்திலே ஒன்றுமே இல்லை. நாம் புல்லின் பூவுக்கு ஒப்பாய் இருக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட பெருமையானவைகளை பேசுகிற நம்முடைய நாவை தேவன் அருவருக்கிறவராகவே இருக்கிறார். தேவன் அருவருக்கிற காரியங்களை நாமும் அருவருத்து தேவ சத்தத்திற்கு செவி கொடுப்போம். நாம் நம்முடைய மாமிசத்தின் மேலே நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் நம்முடைய மாம்ச பலத்தை, நம்முடைய சுயத்தை, நம்முடைய சூழ்நிலைகளை நம்புவோமானால் நாம் ஆவியினாலே தேவனை ஆராதிக்க முடியாது. நம்முடைய நாவு தேவனை ஆராதிக்கும், இருதயம் தூரமாய் இருக்கும். ஆகவே அப்படிப்பட்டவர்களாய் இராதபடி தேவ சத்தத்திற்கு, தேவன் காண்பிக்கிற பாதையிலே நாம் செல்வதற்கு நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் என்னை உயர்த்தாதபடிக்கு எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்கிறார். அவன் அந்த முல்லை எடுப்பதற்கு தேவனிடம் 3 முறை வேண்டிக் கொண்டான். ஆனால் தேவன் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும் என்று. நம்முடைய சூழ்நிலைகளிலும் அநேக நெருக்கங்கள் வரும் பொழுது நாம் தேவனை பார்த்து நாம் கேட்கிறோம், இது என்னை விட்டு எடுத்து போடும் என்று. ஆனால் நாம் நம்மை உயர்த்தாதபடிக்கு, நம்மை நாமே பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை, நெருக்கங்களை தேவனை அனுமதிக்கிறார். ஆனால் அவற்றை தாங்குவதற்கு தேவன் நமக்கு பலன் தருவார். ஆகவே கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தையை நம்பியிருப்போம். தேவன் நமக்கு காட்டுகிற பாதையிலே நாம் செல்வதற்கு நாம் வசனத்தை நம்பி பின் செல்லுவோம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை பெரிய ஜாதியாக்கி நம்மை ஆசீர்வதித்து நம் பேரை பெருமைப்படுத்துவார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன். கர்த்தாவே, என் சிறுமையை பாரும் என்ற வேத வார்த்தையின்படி உம்முடைய வார்த்தையை நம்பி ஆண்டவரே ஸ்தோத்திரம், தன்னை அர்ப்பணித்து நீர் காட்டுகிற பாதையிலே செல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபைகளை தாங்க. உடைய பிள்ளைகளுடைய பேரை நீர் பெருமைப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. உடைய கரம் தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.